இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோட இப்போது தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு பத்திரிகையிலே நாங்கள் அதிகளவான போராட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அது தொடர்பான செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி அண்மை நாட்களிலே இந்த நாட்டிலே போராட்டங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. இது எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், இப்படித்தான் கோட்டபாயவனுடைய ஆட்சியிலுமே போராட்டங்கள்லாம் ஆரம்ப கட்ட போராட்டங்கள்லாம் பிறகு பெரிய போராட்டங்களாக வலுவடைந்தது. அப்பொழுது இருக்கும்போது இன்றைக்கும் அதிகரித்திருக்கக்கூடிய போராட்டங்கள் அல்லது உள்ளக முரண்பாடுகள் என்பது ஏதாவது ஒரு பின்னணியில் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி கூட எங்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கும் போது இந்த வரிகள் தொடர்பான விடயங்கள் என்று பல விடயங்கள் இன்றைக்கு இந்த தலைப்பு பகுதியிலே நாங்கள் கதைப்பதற்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் அதிகரித்துக்கக்கூடிய போராட்டங்கள் அல்லது நாட்டில் அதிகரித்துக்கூடிய போராட்டங்கள் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாராவது ஒரு நிகழ்ச்சி நிரலில் அவை இயங்கிக் கொண்டிருக்கிறதா அல்லது யாராவது ஒருவருடைய பின்னூட்டலில் அவை நடந்து கொண்டிருக்கிறதா என்ற பயத்தை கூட மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. புதிய அரசாங்கம் பழையவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு ஒரு புதிய அரசாங்கம் புதிய பாதையிலே பயணிக்கும் பொழுது பழையவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை எல்லாம் ஒன்று எல்லாத்தையும் தூக்கி வைத்து பழையவர்கள் அனைவரும் தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம். அண்மையிலே கூட நாங்கள் பத்திரிகையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிழல் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே நிழல் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள், பழைய ஜனாதிபதிகள், பழைய பிரதமர்கள் என்று 225 பேர் சேர்ந்து ஒரு நிழல் பாராளுமன்றம். அதற்கு அவர்களுக்கு உதவுவதற்காக அதிகரிக்கப்பட்ட வர்த்தகர்கள் உதவுகிறார்கள், இடங்கள் கொடுக்கிறார்கள், பணங்கள் கொடுக்கிறார்கள் என்பொழுது பின்னணியிலே ஏதோ ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்களும் ஊகிக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி நாட்டிலேயும் திடீரென அதிகரிக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திடீரென்று அரசியல்வாதிகள் நியாயத்தின் பக்கம் திரும்பி இருப்பது, பாராளுமன்றத்திலே முன்வைக்கக்கூடிய எதிர் கருத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரசை கேட்டால் அரசு கூறுகிறதும் இவ்வளவு காலமும் ஊழல் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த பாதாள கும்பல்கள், மாஃபியாக்கள், இந்த வன்முறை கும்பல்கள் எல்லாம் அவர்கள் என்று களை எடுக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போன பிற்பாடு தாங்களே ஒரு வழி நடத்த முடியாமல் பாதுகாக்க முடியாமல் அவர்கள் திணறுகின்ற வேளையிலே தங்களுடைய செயற்பாடுகளை வழியிலே கொண்டு வருவார்கள். வலிமையாகவும் இப்படியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றது. அவற்றை இந்த அரசியல்வாதிகள் மூடி மறைத்தார்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கத்திலே அப்படி அவர்களை பாதுகாக்க யாரும் இல்லாதால் இவர்கள் அனைவருமே பிடிபட்டு போகிறார்கள். இதனால் இந்த வன்முறை சம்பவங்கள் நாட்டிலே அதிகரிப்பது போல் காட்டப்படுகிறது. ஆனால் இப்பொழுதுதான் அது கட்டுப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு விதத்திலே உண்மையாக இருந்தாலும் திடீரென்று இந்த இன அழிப்பு செய்த அரசியல் தலைவர் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் மீது கரிசனையாக இருப்பது கூட திடீரென எங்களுக்கும் ஒரு யோசனையை தூண்டக்கூடிய விடயமாக இருக்குது. அண்மையிலே மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச கூட வடக்கு கிழக்கு இளைஞர்கள் மீது பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்பட போகிறது, அவர்கள் பாதிக்கப்பட போகிறார் என்று கூறியிருப்பது கூட ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்குது. என்றால் பயங்கரவாத சட்டம் மூலம் அதிகளவான வடக்கு கிழக்கு இளைஞர் தமிழ் இளைஞர்களை கைது செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அதாவது நாமல் ராஜபக்சவுடைய தந்தை, அவருடைய சித்தப்பா கோட்டபாய ராஜபக்ச என்று அவருடைய குடும்பம் தான் எங்களை அதிக அளவு எங்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தினது. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கரிசனை திடீரென்று எங்கள் பக்கம் திரும்பி இருப்பது, திடீரென்று சிவராத்திரிக்கு சஜித் பிரேமதாச விஜயம் செய்வது என்று பல விடயங்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன காரணம் என்று ஒரு பக்கம் இருக்கும்போது வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும் இன்றைக்கு அப்படி ஒரு குலத்திலே தான் வந்திருக்கிறது. வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் என்னவென்றால், தசரதன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலே பாதுகைகள் இருந்தது ஏன் என்ற ஒரு தலைப்பிலே வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைக்கு இருந்தது. தசரத மன்னன் உங்களுக்கு தெரியும், ராமாயணத்திலே ராமனுடைய தந்தை தசரத மன்னன் மிகச்சிறந்த ஒரு மகா மன்னனாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் ராமனுக்கு முடிசூட்ட வழிக்கிடும் பொழுது ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் காரணமாக ராமன் லக்ஷ்மணன் சீதா என்பவர்கள் கானகம் செல்ல வேண்டி வருகிறது. மகனை பிரிந்ததால் தசரதனும் பலிதாங்க முடியாமல் இறந்து போகிறான். இந்த நேரத்திலே பரதன் அண்ணன் இருக்க வேண்டிய அரியணை எனக்கு வேண்டாம் என்று அவருடைய பாதுகைகளை பெற்று 14 ஆண்டுகள் சிம்மாசனத்திலே பாதுகைகளை வைத்து ஆட்சி செய்கிறான். இப்படி இருந்த ஒரு சிம்மாசனம் 14 ஆண்டுகளாக ஏன் பாதுகையோடையே இருந்தது என்ற கேள்வி வரும்பொழுது அவர்களுடைய குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளக முரண்பாடுகள், உள்ளக பிரச்சனைகள், இதனால் தான் அது ஏற்பட்டிருக்கும் பொழுது இலங்கையில் இன்றைக்கு அதிகரிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், குறிப்பாக வைத்தியசாலையிலே வைத்திய நிர்வாகத்துக்கு எதிராக தாதியர்களாக இருக்கட்டும், ஏனைய பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களிலே பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழக பீடாதிபதிகள் அல்லது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு எதிராக ஒரு தரப்பு சார்ந்த விரிவுரையாளர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், அல்லது மாணவர்களோடு சேர்ந்து விரிவுரையாளர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கட்டும், பாடசாலைகளிலே அதிபருக்கு எதிராக ஆசிரியர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு எதிராக மாணவர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், திணைக்களங்களிலே திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக ஊழியர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கும் என்று நாட்டிலே அவை அதிகரித்திருக்கும் பொழுது எங்களுடைய பிரதேசங்களிலும் அவை அதிகரித்ததாக காணப்படுகிறது. எனவே இந்த குழப்பங்களை ஏற்படுத்தி நாட்டிலே ஆர்ப்பாட்டங்களை அதிகரித்து அனைவரையும் ஆர்ப்பாட்டக்காரர்களாக மாற்றி இந்த ஆட்சியை கவலுக்கும் செயற்பாடுகளும் இடம்பெறுகிறதா, ஒருமித்த பாதையிலே பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ற குழப்பங்கள் கூட
மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த தொடங்கி விட்டார்கள் என்பது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயங்களாகத்தான் இருக்கிறது. எனவே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது என்பதற்காக கண்மூடித்தனமாக ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதை தவிர்த்து விட்டு கொஞ்சம் எங்களுடைய பகுத்துறையை வைத்து சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதற்கு, ஏன், எப்படி. ஆனால் உண்மையிலேயே சில ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு தேவையாக தான் இருக்க. குறிப்பாக இந்த அத்துமீறிய இந்திய மீனவர்களுடைய எதிர்ப்பு தொடர்பாக நேற்றைய தினம் எல்லை தாண்டாத எமது வளத்தை அல்லாதே வந்து இந்திய மீனவர்களை கண்டித்து நடந்த போராட்டம் கூட அது எங்களுடைய வாழ்வியலுக்கான போராட்டமாக இருக்கிறது. அதை தாண்டி சில தேவையற்ற போராட்டங்களும் பலருடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் எங்களுடைய இளைஞர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவும். குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திலே பதவி ஆசை பிடித்தவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை மிக நுணுக்கமாக கையாண்டு அவர்களை தங்களுடைய பகடைக்காய்களாக வைத்து அவர்களை குற்றவாளிகளாக்கி தாங்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். எனவே மாணவர்கள் இளைஞர்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களுடையான விடயங்களிலே கொஞ்சம் அறிவாக சிந்தனையாக இருந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்களே கொஞ்சம் சிந்தித்து செயற்பட்டால் தான் உங்களை பெரிய மனிதர்களாக இந்த சமூகத்திலே பார்க்கக்கூடியவர்களும் உங்களைப் போல அவர்களும் சிந்தித்து தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழகங்கள் பற்றிய பிரச்சனைகளும் துணைவேந்தர்களுக்கு எதிரான வழக்குகள் படி என்று யாழ் பல்கலைக்கழகம் தொடர்பாக மட்டுமல்லாமல் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் இரு குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், பேராசிரியர்கள் பதவி விலகிறது என்பது மிகச் சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பல கலைகளை கற்று தேரக்கூடிய ஒரு இடமாகவும் வேலை உலகங்களை தயார்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழல் பதற்றகரமாக இருக்கிறது. அப்படி என்றது எதிர்கால மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கனவுகளை சிதைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகளை பற்றி நாங்கள் இந்த தலைப்பு பகுதியில் அதிகம் பேசிக்கொள்வோம். அதில் இந்த டேக்ஸ் பற்றிய 2025-26 பாதீட்டின் மூலம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வரி தொடர்பான தகவல்களையும் இன்று எங்களுடைய தலைப்பு பகுதியில் நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு வழங்குவதாக உள்ளோம். அதில் இந்த பர்சனல் டேக்ஸ், இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் என்ற தனிநபர் வருமான வரி, அதுல வந்து மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் என்று சொல்வார்கள், வரி நீக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் இருக்கும். அதிக வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் 1.2 மில்லியன் ரூபாய் வரி விலக்கு இருந்ததில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பாதீட்டின் அடிப்படையில் வரி விலக்கானது 1.8 மில்லியன் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. அதாவது வருடத்திற்கு 1.8 மில்லியன் ரூபாவை உங்களுடைய வருமானம் வந்து உதாரணத்திற்கு ஒரு 20 மில்லியன் அல்லது 20 லட்சமாக இருக்கும் பட்சத்துக்கு உங்களுக்கு 18 லட்சத்திற்கு நீங்கள் வரி செலுத்த தேவையில்லை. மிஞ்சி இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கு மாத்திரம் வரி செலுத்தினால் காணும் என்றதுதான் இதனுடைய கணக்கு. இப்படி இருக்கின்ற பொழுது 12 லட்சம் வரி நீக்காக இருந்தது, தற்பொழுது 18 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. இதில் நாங்களெல்லாம் நீங்கள் எத்தனை லட்சமாக மாற்றினாலும் அந்த பலன் கிடைக்க போவதில்லை அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒரு குழுவை சார்ந்தவர்கள். இப்படி இருக்கிற பொழுது இந்த ரெண்ட் ரிலீஃப், வாடகை ரிலீஃப் அப்படி என்று சொல்றது வந்து நீங்கள் ஒரு கட்டடத்தையோ அல்லது வீட்டையோ வாடகைக்கு வழங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாடகை வருமானத்தில் 25% ரிலீஃபாக கிடைக்கும், வரி நீக்காக கிடைக்க போகின்றது. ஆரம்பத்திலும் 25% தான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 25% வழங்குவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வாடகைக்கு ஒரு கட்டடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படி என்ற ஒரு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதை வந்து நாங்கள் சீராக்க வேண்டும், அதாவது பிழைகள் இருந்தால் அதை திருப்ப பழைய நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படி என்ற பல அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்குரிய ஒரு செலவு இருக்கிறதால எங்களுக்கு இந்த 25% ரிலீஃப் கிடைக்கும் அந்த வருமானத்தில். இதனைத் தொடர்ந்து தனிநபர் வருமான வரியில் நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆரம்பத்தில் 12 லட்சத்திற்கு ரிலீஃப் கொடுத்து அதன் பிறகு வரக்கூடிய 5 லட்சத்திற்கு 6% வரி அறவிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த முறை 18 லட்சத்திற்கு ரிலீஃப் கொடுத்து அதற்கு பிறகு வரக்கூடிய 10 லட்சத்திற்கு 6% வரி அறவிடுகிறதாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் வரி என்று பார்க்கின்ற பொழுது ஒப்பீட்டளவில் தொடர்ந்து செல்லக்கூடிய வருமானங்களுக்கு இந்த 10 லட்சத்திற்கும் அடுத்ததாக செல்லக்கூடிய 5 லட்சங்கள் என்ற அடிப்படையில் வரி சற்று அதிகமாகத்தான் காணப்படுகிறது. இது தனிநபர் தொடர்பான வரிகளாக இருக்கின்ற பொழுது இந்த குவாலிஃபைங் பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது உதவி செய்வோம், எங்களுடைய வருமானத்தில் இருந்து நாங்கள் சமூக சேவைகள் ஏதாவது ஒன்றை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரசினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேவை நிறுவனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய டொனேஷன் அப்படின்னு சொல்வார்கள், டொனேஷனை வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 1 லட்சம் ரூபாய் செலுத்தி இருந்தாலும் அல்லது 2 லட்சம் ரூபாய் செலுத்தி இருந்தாலும் எங்களுக்கு 75,000 ரூபாய்க்கு மட்டுமே
கவர்மெண்ட் வந்து ரிலீஃப் தரும். அதாவது நீங்கள் வழங்கக்கூடிய அந்த 75,000 ரூபாய்க்கு எந்த விதமான வரியும் அறவிடப்பட மாட்டாது. அதற்கு மேல் நீங்கள் வழங்கக்கூடிய 1 ரூபாயாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதற்கு வரி அறவிடும் என்பதுதான் வழமையாக இருந்த ஒன்றாகவும் இருக்கிறது. இதே வந்து கோஆபரேட் கம்பெனிஸ் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனங்களாக இருந்தால் 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த வரி நீக்கு காணப்படுகிறது. நீங்கள் சமூக சேவைகளுக்காக வழங்க போகிறீர்கள், அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினால் மாத்திரம்தான் இந்த வரி நீக்கு காணப்படும். ஏன் அப்படி என்று சொன்னால், நீங்களாகவே இப்ப சிலர் வந்து இந்த வரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நிறைய மோசடி செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்ப அரசாங்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்படாத ஒரு சோசியல் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் காசை கொடுக்கிறதாக நாங்களே ஒரு ரிசிப்ட் ரெடி பண்ணிட்டும் எங்களுடைய செலவுகளை குறைத்து காட்டக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுகளை தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக சேவையாளர்களுக்கு வழங்கினால் இந்த ரிலீஃப் கிடைக்கும். அதை தவிர நீங்கள் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக வைத்தியசாலைகளாக இருக்கட்டும் அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும், பொருட்களாகவோ அல்லது காசாகவோ ஏதாவது ஒன்றை நன்கொடையாக கொடுத்தால் அதற்கு 100% வரி விலக்கு இருக்கிறது. வைத்தியசாலைக்கு நீங்கள் ஏதாவது கட்டில், மெத்தை அந்த மாதிரியான விடயங்களை வாங்கி கொடுத்து அல்லது காசாக வழங்கி இருந்தீர்கள் சொன்னாலும் உங்களுக்கு இதற்கு 100% வரி விலக்கு காணப்படும். இது ஒரு தனிநபர் வருமான வரி தொடர்பான தகவல்களாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து முக்கியமான விடயங்களாக இந்த நிறுவனங்கள் என்று பார்க்கிற பொழுது அதிகமாக இந்த பெட்டிங், அதாவது இந்த சூதாட்டம் இது போன்ற விடயங்களில் ஈடுபடுறது, மற்றும் லிக்விட் மற்றும் டொபாக்கோ, அதாவது புகையிலை தொடர்பானது, மற்றது இந்த ஆல்கஹாலிக் தொடர்பான நிறுவனங்களுக்கு வந்து 45% வரி, அவர்கள் உடைக்கக்கூடிய வருமானத்தில் 45% அரசுக்கு செலுத்த வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக இந்த ரிட்டைல் பிசினஸ்ல ஈடுபடுபவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வாகனங்கள் அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து 30% வரி, அவர்கள் உழைக்கக்கூடிய வருமானத்தில் 30% வரி அறவிடப்படுகிறது. மற்றும் இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சமூக சேவைகள் வழங்கி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து 15% வரியும், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து 14% வரிகளும், என்ஜிஓஸுக்கு 30% வரிகளும் அறவிடப்பட போவதாக இந்த 2025 மற்றும் 26 பாதையீடு வந்து தகவல் வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு இந்த நாட்டினுடைய பிரஜைகளாகவும் இந்த வருமான வரி தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. தயவு செய்து நீங்களும் இதுகள் பற்றிய மேலதிகமான தகவல்களை தேடிக்கொள்ளுங்கள். நேரம் இருந்தால் இன்னும் ஒரு தலைப்பு நிகழ்ச்சி இது பற்றிய மேலதிக தகவல்களை நாங்கள் தருகிறோம். அதுவரை நாங்கள் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு வணக்கம் தமிழோடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம். நான் என்றும் அன்பிற்குரிய ஹார்த்தியாயினி மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன். நன்றி நேயர்களே.